ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் 5 வினாக்கள் அப்படின்னு பார்த்துட்டு வரோம். அதுக்கான லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும் அப்படிங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி முதல் வினா, பின்வருவனவற்றில் விடுபட்ட எழுத்துடன் கூடிய எண்ணையும் காண்க. E5ன்னு கொடுத்துருக்காங்க, G7, I9, K11. அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும்னு கேட்குறாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஈங்கிறது 5th லெட்டர் அப்படிங்கிறது கரெக்டு தான். G 7th லெட்டர் அப்படிங்கிறதும் கரெக்டு. I 9th லெட்டர் அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்து K 11th லெட்டர் அப்படிங்கிறது கரெக்டு. அதே மாதிரி கீழே ஆப்ஷனில் பார்த்தோன்னா எல்லுங்கிறது 12th லெட்டர், பட் இங்கே 13ன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ ஏ ஆப்ஷன் வராது. எம் அப்படிங்கிறது 13th லெட்டர், எம் அப்படிங்கிறது 13th லெட்டர், ஸோ பி ஆப்ஷன் தான் ஆன்சராக இருக்கும். எல்லுங்கிறது 15th லெட்டர், இங்கே எல்லுங்கிறது 12th லெட்டர் தான், ஸோ சியும் ஆன்சராக இருக்காது. எம் அப்படிங்கிறது 13th லெட்டர் தான், ஆனால் 17ன்னு கொடுத்துருக்கனால இதுவும் ஆன்சராக இருக்காது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது இரண்டாவது வினா பாருங்கள். ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியானது 64,000 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க, நீர் தொட்டி 64,000 லிட்டர் நீர் கொள்ளும் அளவு. ஸோ 64,000 லிட்டர் அப்படிங்கிறத நம்ம எதுக்கு மாற்றணும்னா மீட்டருக்கு மாற்றணும். ஸோ மீட்டருக்கு மாற்றணும் அப்படின்னா 1000ஆல் வகுக்கணும். இப்போ 1000ஆல் வகுக்கும்போது இந்த 3 0 கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு என்னென்னு இருக்குது, 64 மீட்டர்னு இருக்கும். ஓகேங்களா? அப்போ இங்கே கனசதுரத்தோட கன அளவுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கியூப் தான் நம்மளுக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு 64 மீட்டர் அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போ ஏ கியூப் அப்படிங்கிறத எப்படி எழுதலாம், ஏ கியூப் ஈக்குவல் டு இது மீட்டர் கியூப், சரிங்களா? ஏ கியூப் ஈக்குவல் டு 64 மீட்டர் கியூப். அப்போ இதை எப்படி எழுதலாம், ஏ கியூப் ஈக்குவல் டு 4/3 அப்படின்னு சொல்லி எழுதலாம். இப்போ நன்னாங்கு 16 இன்ட்டு 4ஓட வேல்யூ தான் 64. ஸோ இப்படி எழுதலாம். அப்போ இங்கே கியூப் எல்லாமே கேன்சல் ஆகிடும். அப்போ ஏவோட மதிப்பு என்னவா இருக்கும், 4 மீட்டர் அப்படின்னு சொல்லி இருக்கும், சரிங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் 4 மீட்டர், ஏ ஆப்ஷன். அடுத்து மூன்றாவது வினா பாருங்க. ஆண்டுக்கு 10% வட்டி வீதம் ஓர் ஆண்டுக்கு ரூபாய் 1200க்கு வட்டி அரை ஆண்டிற்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காண் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே வித்தியாசம் கேட்கும்போது எத்தனை ஆண்டு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். அப்போ இங்கே அரை ஆண்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அரை ஆண்டு அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 10% கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதே அரை ஆண்டு அப்படிங்கிறனால டிவைடட் பை 2 பண்ணிடுங்க. அப்போ இங்கே என்ன வரும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% அப்படின்னு சொல்லி வரும், 5% அப்படின்னு சொல்லி வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 ஆண்டுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், D = PR² ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். சேம் இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த அரை ஆண்டிற்கும் கேட்டாங்க அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணிடலாம். அப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் வித்தியாசம் தான் கண்டுபிடிக்கணும். இங்கே பிரின்சிபல் 1200 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% டிவைடட் பை 100 இன்ட்டு 5/100 2 டைம்ஸ் அப்படிங்கிறதுனால இப்போ 20 கேன்சல் ஆகிடும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2 5 10 0 1 5 5 4 5 20 1 5 5 1 4 4 3 12. இப்போ டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா 3 ரூபாயாக இருக்கும். இப்போ இதுக்கான விடை 3, பி ஆப்ஷன். ஸோ இங்கே அரை ஆண்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மறக்காமல் என்ன பண்ணணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணிடணும். டிவைட் பண்ணிவிட்டு 2 ஆண்டிற்கு நம்ம வித்தியாசம் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோமோ சேம் அதே ஃபார்முலாவே யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா நீங்கள் எப்பயும் போல் தனி வட்டி கண்டுபிடிச்சிட்டு கூட்டு வட்டி கண்டுபிடிச்சிட்டு கொடுத்துருக்க டேட்டாவுக்கு அடுத்து வித்தியாசம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஆன்சர் கிடச்சிரும். அடுத்தது 4வது வினா பாருங்கள். ஏ முதல் இ முடிய வெவ்வேறு வீடுகள் ஒரே கிடைமட்ட வரிசையில் உள்ளன. இதில் ஏ என்பது பியின் வலது புறத்திலும் இ என்பது சியின் இடது புறத்திலும் மற்றும் ஏயின் வலது புறத்திலும் உள்ளன.
மேலும் பி என்பது டியின் வலது புறத்திலும் உள்ளன. மேற்கண்ட வரிசையில் நடுவில் உள்ள வீடு எது அப்படிங்கிறாங்க. ஸோ வீடு எப்படி இருக்குது, ஒரே கிடைமட்ட வரிசையில் இருக்குது. ஸோ வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரே கிடைமட்ட வரிசையில் இருக்குது. அதில் ஏ முதல் இ முடிய வெவ்வேறு வீடுகள் இருக்குது. சரிங்களா, ஏலிருந்து இ வரைக்கும் இருக்குது. அதில் ஏ என்பது பியின் வலது புறத்திலும், ஏ இங்கே இருக்குது அப்படின்னா ஏ வந்து எங்கே இருக்குது, பியோட வலதுபுறம். அப்போ பி இங்கே இருக்குது அப்படின்னா தான் இது வந்து வலதுபுறம், ரைட் ஹேண்ட் சைடு, இது இடதுபுறம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏ என்பது பியின் வலதுபுறத்தில். அப்போ ஏங்கிறது பியோட வலதுபுறத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. அடுத்தது இ என்பது சியின் இடதுபுறத்திலும். ஈங்கிறது எப்படி இருக்குது, ஈங்கிறது சியோட இடதுபுறம். அப்போ இ இங்கே இருக்குது அப்படின்னா சரி, சிங்கிறது இங்கே வரும்னு சொல்லி எடுத்துக்கலாம். அடுத்து ஏயின் வலதுபுறத்திலும் உள்ளது. ஏவோட வலதுபுறத்தில் தான் இ இருக்குது. அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க, பி என்பது டியின் வலதுபுறத்திலும். பிங்கிறது டியோட வலதுபுறத்தில் வரணும். அப்போ டிக்கு வலதுபுறம் தான் பி இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கிறத அரேஞ்ச் பண்ணி எழுதியாச்சு. இப்போ என்ன கேட்குறாங்க, மேற்கண்ட வரிசையில் நடுவில் உள்ள வீடு. அப்போ நடுவில் இந்த சைடு 2 போயிடும், இந்த சைடு 2 போயிடும். அப்போ சென்டரில் இருக்கிறது என்ன, ஏ. ஸோ இதற்கான விடை ஏ ஆப்ஷன். அடுத்தது 5வது வினா. ரூபாய் 3200க்கு 2.5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கூட்டு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணணும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா இது வரைக்கும் படிச்சிருக்கோம், ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் என்னங்கிற ஃபார்முலா படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்காங்க, 3200 பிரின்சிபல். அடுத்து 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2.5%. ஸோ 2.5 / 100 ஹோல் பவர் என்னோட வேல்யூ 2 ஆண்டுகளுக்கு. ஸோ என்னோட மதிப்பு 2ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணால் என்ன வரும், 3200 இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 100 + 2.5 / 100. அப்போ 102.5 / 100ன்னு எழுதிக்கலாம். 2 டைம்ஸ் ஹோல் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறனால இதை 2 டைம்ஸ் எழுதணும். அப்போ 2 டைம்ஸ் எழுதிட்டு அடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். அடுத்து இங்கே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா I2 10 0, O2 2, மிச்ச 1, R2 12, 25 2 50, 8 2 16 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இங்கே 5ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணால் I5 25, இங்கே கேன்சல் பண்ணால் 2 5 10, 0 I5 25ன்னு வரும். அதே மாதிரி இங்கே கேன்சல் பண்ணால் 1 5 5, இங்கேயும் அதே மாதிரி தான் வரும், 20.5ன்னு சொல்லி வரும். இப்போ இங்கே மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 20.5 பெருக்கல் 20.5. இப்போ இதை பெருக்கும்போது என்ன வரும், I5 25, மிச்ச 2, இங்கே 2 அப்படியே வரும். அடுத்து 2 5 10, அடுத்து 0 0 0, அடுத்து I2 10, 0 2 2 4ன்னு சொல்லி வரும். அப்போ இதை கூட்டணும் அப்படின்னா இங்கே ஒரு பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கிறதுனால 2 ஸ்டெப் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். இப்போ 420.25 அப்படின்னு சொல்லி வரும். பெருக்கல் இங்கே என்ன இருக்குது, 8ன்னு இருக்குது. அப்போ பெருக்கும்போது என்ன வரும், I8 40, மிச்ச 4, 2 8 16, 16 4 20. அப்போ 0 மிச்ச 2 இருக்கும், இங்கே அப்படியே 2 வரும். 8 2 16, மிச்ச 1. அடுத்து 3 24, 4 32, 32 1 33 அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா. இப்போ இங்கே 2 ஸ்டெப் தள்ளி புள்ளி வைக்கிறதுனால இங்கே 2 ஸ்டெப் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா கடைசியில் 3362 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இது எதோட மதிப்பு, ஃபைனல் அமௌண்ட், மொத்த தொகையோட மதிப்பு தான் 3362. நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, வட்டி தான் என்னன்னு கேட்குறாங்க, கூட்டு வட்டி தான் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ வட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், மொத்த தொகையிலிருந்து வட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிரின்சிபலை மைனஸ் பண்ணிடணும். அப்போ இங்கே மொத்த தொகை என்ன, 3362. இதில் பிரின்சிபல் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 3200ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 3362லேருந்து 3200 கழிச்சோம் அப்படின்னா என்னென்னு வரும்,
162ன்னு சொல்லி வரும். அப்போ இதற்கான விடை 162. ஓகே, இதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் 5 வினாக்களும் அதற்கான விடைகளும் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் இன்னும் 5 வினாக்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.